எல்லாருக்கும் காலை வணக்கம். கிறிஸ்துவின் நாமத்தில் சோஸ்திரத்தை தெரிவிக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக நன்றி. நான் பொதுவாக ஆங்கிலத்திலும் மலாயிலும் தான் அதிகமாக பேசுகிறது. ஆனால் இன்றைக்கு தமிழ்லேயும் நான் சிம்பிளான தமிழ் பாவிப்பேன். ஆனால் எதுவும் பிரச்சனைன்னா நீங்கள் கொஞ்சம் உதவி செய்யணும். அப்போ நீங்கள் தேங்க்யூ, நீங்கள் வேக்கப் பண்ணியிருக்கிறீங்களா, தூக்கிட்டு இருக்கீங்களான்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். சரிங்களா? இன்றைக்குள்ள தலைப்பு நாட்டை எப்படி நாம் பலப்படுத்துகிறோம். பில்டிங் அ ஸ்ட்ராங் நேஷன். நாடுன்னா மலேசியா. அப்போ நம்ம பொதுவாக மலேசியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய சிட்டிசன்னா பிரஜா உரிமை இந்த நாட்டில் இருக்கிறது. அப்போ நமக்கு ப்ளூ ஐசி இருக்கலாம், சிலருக்கு இன்னும் ரெட் ஐசி இருக்கலாம். அப்போனா அவங்களுக்கு முழு சிட்டிசன் என்று இல்லாமல் இந்த நாட்டில் பிறந்து வளர்ந்து என்ற ஒரு கருத்தல் இருக்கிறது. சில பேருக்கு பர்த் சர்டிஃபிகேட், பிறந்த சூறா ஐசி இல்லாமல் இருக்கிறது, ஸ்டேட்லெஸ் என்று நாம் சொல்லுகிறோம். அவ்விதமான ஒரு காரியத்தை பற்றி நாம் இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம். அப்பொழுது பொதுவாக கிறிஸ்துவ சபைகளில் நாம் முக்கியமாக ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி தான் பேசுகிறோம். பரிசுத்தமான வாழ்க்கை, கிறிஸ்துவில் நாம் எப்படி வாழுகிறோம், கிறிஸ்துவ ஊழியங்கள் என்ன என்று பொதுவாக நாம் சிந்திக்கிற கருத்து. அப்போ சபை ஊழியங்கள், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, பைபிள் வாசிக்கிறது, ஜெபிக்கிறது, ஃபாஸ்டிங், உபவாசம், இல்லவற்றால் சாட்சி சொல்லுகிறது, பரிசுத்தமான வாழ்க்கை வாழுகிறது, சபைக்கு வாரம் வாரம் வருகிறது. இவ்விதமான கருத்துகள் கிறிஸ்துவ மத கருத்துகள் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். ஆனால் அதே நேரத்தில் தற்சமயம் நாம் இந்த நாட்டில் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ உங்கள் தாத்தா எங்கேருந்து வந்தார், உங்கள் கிரேட் கிராண்ட் ஃபாதர்லாம் எங்கேருந்து வந்தாங்க, அவங்கெல்லாம் எங்கேருந்து வந்தாங்க? ரொம்ப பேர் தமிழ்நாட்டிலிருந்து இந்த நாட்டுக்கு வெள்ளைக்கார காலங்களில் வந்தார்கள். அவ்விதமான சூழ்நிலையில் சிலர், என்னுடைய கிராண்ட் ஃபாதர்லாம் யாழ்ப்பாணத்திலிருந்து, ஸ்ரீலங்கா, ஜஃப்னாலிருந்து இந்த நாட்டுக்கு வந்தாங்க. சிலர் பள்ளிக்கூட டீச்சர்ஸ், சில அரசாங்க உத்தியோக செய்கிறது, மற்றவர்கள் தோட்டத்தில் வேலை செய்கிற ஒரு சூழ்நிலை பார்த்து இந்த நாட்டுக்கு வந்து, அதில் ரொம்ப பேர் வரும்பொழுதே கிறிஸ்துவர்களாக வந்தார்கள். சிலர் இங்கே வந்து ரட்சிக்கப்பட்டார்கள். கிறிஸ்துவ ஊழியங்களில் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எத்தனை பேர் இந்தியாவுக்கு போயிருக்கீங்க? சென்னை ரொம்ப பேர் போலியா? நீங்களும் போனதில்லை. ஓகே, இந்தியா. அப்போ சென்னை, நார்த், டெல்லி, கல்கட்டா, பாம்பே. எத்தனை பேர் ஸ்ரீலங்கா போயிருக்கீங்க? ஐயோ, இன்னும் குறைவு. யாழ்ப்பாணத்துக்கு, ஜஃப்னா. சரி, கண்டிப்பாக உங்களுடைய ஜெப குறிப்பில் நான் எப்படியாச்சும் தமிழ்நாடுக்கு போகணும். எத்தனை பேர் பாஸ்போர்ட் வச்சிருக்கீங்க? ஓகே, ரொம்ப பேர் பாஸ்போர்ட். எத்தனை பேர் ஐசி வச்சிருக்கீங்க? சிலருக்கு ஐசி இல்லை. ஐசின்னா ப்ளூ ஐசி, ரெட் ஐசி வச்சிருக்கீங்க. சரி, அப்போ இந்த நாட்டில் நமக்கு சில பொறுப்புகள் உண்டா? என்ன மாதிரி வாழ்க்கை வாழணும்? அது எப்படி சபை ஊழியத்தோடும் கிறிஸ்துவ வாழ்க்கையோடும் நாட்டின் காரியத்தை பற்றி இன்றைக்கு நாம் சிந்திப்போம். பொதுவாக சபையில் இதை பேச மாட்டாங்க. ஏன்னா இது அரசியல், சமூக நிதியில் பேசுகிறார்கள், பொருளாதார விஷயங்கள் அப்படின்னு பேசி சபையில் பேசக்கூடாது என்று சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எல்லா கருத்துகளும் சிந்தனைகளும் சத்திய வசனங்களுக்குள் வருகிறது. கிரைஸ்ட் இஸ் லார்ட் ஆஃப் ஆல். ஆமாம் தானே?
கிரைஸ்ட் இஸ் லார்ட். அப்ப ஆண்டவர் தான் உயர்ந்த தேவன் என்று நாம் சொல்லுகிறோம். அதனால பாலிட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், கல்வி, உலக காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் ஒரு தேவன் என்ற ஒரு ஆண்டவர் என்று நாம் சொல்லுகிறோம். இதில் தான் இன்றைக்கு நாம் பரிசுத்த பவுலை பற்றி சிந்திக்க போகிறோம். சில வசனங்கள் நான் குறிப்பிடுவேன், அப்பொழுது ஒருவர் எழுதி வாசிங்க. விளக்கா வாசிக்கும் பொழுது எல்லாருக்கும் தெரியும். பவுலை பற்றி நாம் சிந்திப்போம். அப்போஸ்தலன் பவுல் பற்றி தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவரு லம்பா சூபாங்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரா? எங்க இருக்கிறாரு பவுலு? பரலோகத்தில் இருக்கிறாரு. ஓகே. பவுல் புதிய ஏற்பாட்டில் ஒரு முக்கியமான வசனத்தின் ஊழியக்காரர்களாக இருக்கிறார். அப்ப பவுலுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை எதிர்த்து வாழ்ந்தவர், பிறகு கிறிஸ்துவை சந்தித்து தன்னுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு வந்து அவர் சுவிசேஷ ஊழியங்களில் அந்த நாடுகளுக்கு எடுத்து சென்று அதிகமான புதிய ஏற்பாட்டு பவுல் மூலமாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர் எழுதல, ஆண்டவர் ஆவி மூலமாக இதை எழுதினார் என்று நாம் வாசிக்கிறோம். அதிகமான புதிய ஏற்பாட்டு, அதிகமான திருச்சபையை ஆரம்பித்தவர். இது எக்ஸ் புஸ்தகத்தில் புதிய ஏற்பாட்டில் குறிப்பிட்டிருக்கிறது. அப்ப Acts 22 verses 22 to 25, அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வாசிக்கிறீங்களா? இந்த வார்த்தை வரைக்கும் அவருக்கு செவி கொடுத்தார்கள். பின்பு இப்படிப்பட்டவனை பூமியிலிருந்து அகற்ற வேண்டும், இவன் உயிரோடு இருக்கிறது நியாயமல்லவென்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார்கள். இவ்விதமாய் அவர்கள் கூக்குரலிட்டு தங்கள் மேல் வஸ்திரங்களை எரிந்துவிட்டு ஆகாயத்திலே புழுதியை தூற்றிக் கொண்டிருக்கையில் சேனாதிபதி அவனை கோட்கைக்குள்ளே கொண்டு வரும்படி கட்டளையிட்டு, அவர்கள் அவனுக்கு விரோதமாய் இப்படி கூக்குரலிட்ட முகாந்தரத்தை அறியும்படிக்கு அவனை சவுக்களால் அடித்து விசாரிக்க சொன்னான். அந்தபடி அவர்கள் அவனை வாரினால் அழுந்த கட்டும்போது பவுல் சமீபமாய் நின்ற 100க்கு அதிபதியை நோக்கி, ரோமனும் நியாயம் விசாரிக்கப்படாதவனுமாய் இருக்கிற மனுஷனை அடிக்கிறது உங்களுக்கு நியாயமா என்றான். சரி, இது ஒரு நெசமாக நடந்த ஒரு சம்பவம். அப்பொழுது பவுல் அந்த கிராமத்திலேயோ அந்த இடத்துல பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த மக்கள் அவருடைய சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியாம அவரை ஒரு போரை உருவாக்கிட்டாங்க, ஒரு ரையட் மாதிரி. அப்ப அந்த விதமான ஒரு சூழ்நிலை, அவரை கொலை செய்யணும், அவரை விரட்டி விடணும் என்ற ஒரு நோக்கம், அவரை அடிக்கணும், அவரும் தன்னுடைய ஊழியக்காரர்களும் அவர் பெரிய ரையட் மாதிரி வந்துருச்சு. ஏன்னா அவர் சொன்ன செய்தியை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தது. அந்த நேரத்தில் ரோமர்கள் அந்த இடத்தில் இருக்கும் பொழுது அவரை எடுத்து அவங்களுடைய இடத்துக்கு கொண்டாந்து அவரை அடித்து, ஏன் இவங்க இப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது பவுல், இது சட்டப்படி செய்ய முடியுமா? ஒரு ரோமரை நீங்கள் விசாரிக்காமல் அடிக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி. இதுதான் நடந்த ஒரு சம்பவம். அப்போ நீங்கள் பொதுவாக சொல்லலாம், இது ஆவிக்குரிய காரியமா உலக காரியமா? இது ரோமர் ஒரு ஆளை பிடிச்சு அடித்து விசாரணை செய்யாமல் அடிக்கிறது, இது சட்டப்படி ஓகேயா இல்லையா என்ற ஒரு கேள்வி பவுல் அந்த நேரத்தில் கேட்கிறார். அவ்விதமான சூழ்நிலையில் ரோமர்கள் யார்? ஏன்னா இது யூத நாடு, ஜூஸ். அந்த மாதிரி நாட்டில் எப்படி ரோமர்கள் வந்தாங்க? அப்போ பார்க்கும் பொழுது அந்த உலகத்தில் அந்த காலத்தில் ரோமர்கள் இத்தாலியில் இருந்து எல்லா நாட்டையும் அவங்க தான் பிடிச்சிக்கிட்டாங்க. ராஜ்யம் அவங்க கையில் இருந்துச்சு. இதுக்கு முதல்ல ஈஜிப்ட் இருந்துச்சு, அசீரியா இருந்தது, பேபிலான் இருந்தது, அப்புறம் கிரேக்கர்கள் வந்தார்கள், அலெக்சாண்டர் கிரேட் என்று நமக்கு கேள்விப்பட்டிருக்கிறோம்.
ரோமர்கள் என்றால் ஜூலியஸ் சீசர். இதெல்லாம் உண்மையா நடந்த சரித்திரத்தில் நடந்த காரியங்கள் மத்தியில் ரோமர்கள் இப்ப பவுலை பிடிச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அடிச்சுக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் என்னை அடிக்க முடியுமா? ஒரு ரோமர் சிட்டிசனை நீங்க அடிக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி. அதான் முதலாவதான ஒரு காரியம். அப்ப பவுல் இந்த கேள்வியை கேட்கிற தகுதி என்ன? அவருக்கு என்ன தகுதி இருந்துச்சு? அப்ப அவர் ஒரு ரோமர். அந்த தகுதி என்ன? ரோமர் சட்டத்தில் சில உரிமைகள் ஒரு ரோமருக்கு இருந்தது என்று நாம் அறிந்து கொள்ளலாம். அந்த சூழ்நிலையில் என்ன நடக்கிறது? 2வது வசனத்தை தொடர்ச்சியா வாசிங்க. Acts 22 26 29 வரைக்கும். 100க்கு அதிபதி அதை கேட்டு சேனாதிபதியின் இடத்திற்கு போய் அதை அறிவித்து, நீர் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாயிரும், இந்த மனுஷன் ரோமன் என்றான். அப்பொழுது சேனாதிபதி பவுலினிடத்தில் வந்து, நீ ரோமனா? எனக்கு சொல் என்றான். அதற்கு அவன், நான் ரோமன் தான் என்றான். சேனாதிபதி பிரதியுத்தரமாக, நான் மிகுந்த தீவிரியத்தினாலே இந்த ஸ்லாக்கியத்தை சம்பாதித்தேன் என்றான். அதற்கு பவுல், நானோ இந்த ஸ்லாக்கியத்திற்குரியவனாக பிறந்தேன் என்றான். அவனை அடித்து விசாரிக்கும்படி எத்தனமாயிருந்தவர்கள் உடனே அவனை விட்டுவிட்டார்கள். சேனாதிபதி அவன் ரோமன் என்று அறிந்து அவனை கட்டுவித்ததற்காக பயந்தான். பவுலின் மேல் யூதராலே ஏற்றப்படத்தக்க குற்றம் இன்னதென்று நிச்சயமாய் அறிய விரும்பி அவன் மறுநாளிலே அவனை கட்டவிழ்த்து பிரதான ஆசாரியரையும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரையும் கூடி வரும்படி கட்டளையிட்டு அவனை கூடிக்கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக நிறுத்தினான். சரி, இதுல தொடர்ச்சி அந்த கதையில என்ன வருகிறதுனா, அந்த ரோமருக்கு ஒரு கொமாண்டர் இருக்கிறாரு, ஒரு கேப்டன் மாதிரி. அந்த கேப்டன் முன்னால வந்து சொல்லி, இவர் ரோமர், அப்பனா நம்ம விசாரணை நடத்தணும், இவரை சும்மா அடிக்க முடியாது என்ற ஒரு கருத்து சொல்லிட்டாரு. அப்போ அந்த ரோமர் கொமாண்டர் கேப்டன் சொல்லலாம், பவுல்கிட்ட வந்து கேட்டு, உனக்கு எப்படி இந்த பிரஜா உரிமை கிடைச்சது என்ற ஒரு கேள்வி. அவர் சொன்னார், நான் ஒரு ரோமனாக இருந்தாலும் ரொம்ப பணத்தை செலவழித்து அந்த பட்டத்தை எடுத்தேன் என்று சொல்லுகிறார். ஆனால் பவுல் என்ன சொல்லுகிறார்? நான் பிறப்பிலே ஒரு ரோமனாக இருந்தேன், பிறப்பிலே ஒரு ரோமனாக இருக்கிறேன் என்று கூறும் பொழுது அதில் என்ன அர்த்தம் வருகிறது என்றால், பவுல் தன்னுடைய குடும்பத்தினர், அப்போ அவருடைய அப்பா ஒரு நில சொத்து உள்ளவராக இருந்திருக்கணும். அந்த காலத்தில் நில சொத்து உள்ளவராக இருந்தால் அவருக்கு அந்த பதவி மாறி அவருடைய அப்பாவுக்கு கொடுத்திருப்பார்கள். அப்பாவுக்கு கொடுத்ததினால் தன்னுடைய மகனுக்கும் கிடைத்தது. ஏன்னா பவுல் ரொம்ப கெட்டிக்காரர், உயர்ந்த படிப்பில் படித்தார், யூத மதத்தில். அவருடைய குடும்பம் அதிகமான வசதி உள்ள ஒரு குடும்பமாக இருந்தார்கள் அந்த காலத்தில். அப்போ இதில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஒரு ரோமர் சிட்டிசன், எல்லாரும் ரோமன் சிட்டிசனா இல்லை, கிரேக்கர்கள், யூதர்கள், அங்கே வாழ்ந்து இருக்கிறவெல்லாம் இல்லை. அந்த கொமாண்டர் ஒரு ரோமன், பவுல் ஒரு ரோமர். அப்போ அவ்விதம் அவர் யூதராக இருந்தாலும் ரோமன் சிட்டிசன் இருக்கும் பொழுது அவருக்கு சில உரிமைகள் உண்டு. அதில் ஒரு முக்கியமான உரிமை, அவரை பிடிச்சு அடிக்க முடியாது, ஒரு விசாரணை நடத்தி அதுக்கு பிறகுதான் அவர் குற்றவாளியா இல்லையா என்ற பிற்பாடு தான் அவருக்கு தண்டனை கொடுக்கணும் என்ற ஒரு கருத்து. மலேசியாவிலும் மற்ற இடங்களும் சில நேரத்தில் போலீஸ்காரர் பிடிக்கும் பொழுது கண்ண முன்னமாக அடிப்பார்கள். அதெல்லாம் சட்டப்படி தவறு, போலீஸ் ப்ரூட்டாலிட்டி என்ற ஒரு, ஏன்னா நம்ம சிட்டிசன், ஒரு சிட்டிசனாக இருக்கும் பொழுது சில உரிமைகள் இருக்குது. 20 மணி நேரத்துக்குள் நம்ம மெஜிஸ்ட்ரேட் முன்னால் வந்து நிற்கணும். அப்போ நமக்கு ஒரு லாயர் இருக்கலாம். சில பேர் ஏழையாக இருக்கிறதுனால அது இருக்க முடியாது, ஆனால் அது சட்டப்படி கொடுக்கப்பட்டிருக்கிற கருத்துகள். அப்போ ரோமர் ராஜ்யத்தில் இது ஒரு முக்கியமான ஒரு கருத்தாக இருந்தது.
அப்ப பவுல், இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்னா, ஒரு கிறிஸ்துவ ஊழியக்காரர் தன்னுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவரை பிடிப்படுத்தி, அவரை துன்பப்படுத்தி, அவரை அடித்து சிறைச்சாலையில் வைக்கும் பொழுது அவர் என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, உங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறதா என்னை அடிக்கிறதுக்கு? நான் ஒரு சிட்டிசன் என்ற ஒரு கருத்து. இதுல பவுல் சொன்ன காரியங்களில் ரோமர் சிட்டிசன், அந்த நாட்டின் அவருக்கு ஒரு பங்கு இருக்கிறது என்ற ஒரு கருத்து வரும் பொழுது, பொதுவாக கிரேக்கர் மக்கள் தான் இது, சோக்ரட்டிஸ் இதெல்லாம் பற்றி நம்ம வாசிக்கிறோம். இதெல்லாம் வெள்ளக்காரர் சரித்திரத்தில் உள்ள கருத்து. அதில் இருந்து டெமோக்ரஸி எல்லாம் வந்துச்சு. அப்போ வெள்ளக்கார நாடுகள், போர்ச்சுகீஸ், டச், பிரிட்டிஷ், அவங்களாம் இருக்கிற நிலத்தெல்லாம் பிடிச்சு மக்களை அடிமையாக்கி வேலை செய்கிற ஒரு தகுதியில் வரும் பொழுது தான் இரண்டாவது போர் பிறகு, ஜப்பான்காரன் குண்டெல்லாம் போட்டான்ல, அது நம்மளாம் அப்போ இல்லை, சில பேர் இருந்திருப்பீங்க, இதை பற்றி வாசிச்சிருப்பீங்க. இதுக்கு பிறகுதான் அமெரிக்கா, பிரிட்டன், யுனைடெட் நேஷன்ஸ் இவர்கள்லாம் என்னன்னா, எல்லா நாட்டிலையும் மக்களுக்கு சில உரிமைகளும் பொறுப்புகளும் உண்டு, அதுக்கு சில சட்டங்கள் உருவாக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அப்போ டெமோக்ரஸினா மக்கள் தங்களுடைய தலைவர்களை தேர்ந்தெடுக்கலாம், அவ்விதமான ஒரு உரிமை இருந்தது. அப்போ ரோமரில் கொஞ்சம் உரிமை தான் கொடுத்தார்கள். அதுக்கு பிறகு எல்லாமும் திறக்கப்பட்டிருந்தது. உலகத்தில் இரண்டாவது போர் பிறகு இந்தியாவில் இப்போ 1947 தமிழில் 1947 எல்லாம் வேக்கப் பண்ணி நல்லா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. 47 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு. அப்போ அதில் யார் முக்கியமாக போர் செய்தார்கள்? யாரு? ஒரு பேர் சொல்லுங்க. மகாத்மா காந்தி, சுபாஷ் சந்திர போஸ், இவங்கெல்லாம் அதில் போராட்டம் செய்து அவங்க இந்த நாட்டுக்கு விடுதலை கொடுக்கும் பொழுது அந்த நாட்டில் ஒரு புதிய சட்டத்தை உருவாக்கினார்கள். அது கான்ஸ்டிடியூஷன். அந்த கான்ஸ்டிடியூஷனை எழுதினது யார்? இந்தியாவின் கான்ஸ்டிடியூஷன் யாருக்கு தெரியும்? பெரிய லாயரு இந்தியாவில். எனிபாடி? ஜேம்ஸ்க்கு தெரியும். ஓகே, அம்பேத்கர் ஒரு சாதாரண ஏழை குடும்பம், அடிமை. அப்படின்னா அந்த ஹர்ஜன் உயர்ந்த ஜாதி உள்ளவர், இங்கிலாந்து அமெரிக்காலெல்லாம் போய் படித்து அவர் உயர்ந்த பட்டத்தை பெற்றுக்கொண்டு நேரு அந்த காலத்தில் அவருக்கு அந்த பொறுப்பை கொடுத்தார். இந்தியாவில் கலெக்டர்லாம் இருக்காங்கள, அதில் அம்பேத்கர் ஒரு கலெக்டராக இருந்து அவர் உயர்ந்த பட்டத்தில் லா எல்லாம் படித்ததுனால அவர் அந்த கான்ஸ்டியூஷனை எழுதினார் 1947. அந்த 47 கான்ஸ்டியூஷனில் மக்களுக்கு, அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு சில உரிமைகள் உண்டு என்று கூறப்பட்டு அந்த கான்ஸ்டியூஷன் ஸ்ரீலங்காவை எடுத்து, மலேசியா எந்த வருஷம் நம்ம பிரிட்டிஷ்ல இருந்து நமக்கு மெர்டேக்கா கிடைச்சிச்சு? கேட்கல? 1967 57. ஓகே, வெரி குட். அப்போ 1957 31 ஆகஸ்டில் நமக்கு மெர்டேக்கா என்ற ஒரு இது கிடைச்சு, அதில் நமக்கு சில அங்கீகாரங்கள் அந்த கான்ஸ்டியூஷனில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த காலத்தில் இந்திய தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருந்து இந்த நாட்டுக்கு வந்தாங்க. அப்போ அந்த நேரத்தில் சில பேர் வேணாம், நான் திரும்பி போகிறேன் என்னுடைய நாட்டுக்குன்னு சில பேர் திரும்பிட்டாங்க. சிலோனில் இருந்து வந்தவர்களும் சிலர் திரும்பிட்டார்கள். ஆனால் மற்றவங்க இதுதான் என்னுடைய நாடு என்று இருந்து அவங்களுக்கு பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் அப்போ நம்ம மலேசியா குடிமகன் மகள் ஆக வந்துவிட்டோம்.
அப்ப இது நம்முடைய நாடு. நீங்க இந்தியா போய் பார்த்து அது என்னுடைய நாடு என்று நீங்க சொல்ல முடியாது. உங்களுக்கு அந்த போனா கூட வீசா தேவைப்படும். ஸ்ரீலங்கா இதெல்லாம் வீசா தேவைப்படுது, இல்லாட்டி நீங்க உள்ள போக முடியாது. போனாலும் சில நாட்கள்லாம் நீங்க தங்கி இருக்கலாம், இல்லாட்டி நீங்க திரும்பிடணும், இல்லாட்டி உங்களை பிடிச்சி லாக்அப்பில் போட்டுருவாங்க அங்க, இமிக்ரேஷன் வயலேஷன். அப்ப நம்ம இந்த நாட்டின் பிரஜா உள்ளவர்களாக இருக்கிறதுனால, கிறிஸ்துவர்களாக இருக்கிறதுனால நம்முடைய பொறுப்புகள் உரிமைகள் இந்த நாட்டில் என்ன என்று நாம் சிந்திச்சு பார்க்கணும். அப்ப அந்த வசனத்தில் பவுல் ஒரு ரோமர் என்று ரொம்ப மகிழ்ச்சியோடும் ரொம்ப ப்ரௌடா அவரு அது போராடி அவருக்கு அந்த சூழ்நிலையில் விடுதலை வந்தது. அப்ப மலேசியாவில் இருக்கிறவர்கள் நம்ம ப்ரௌடா இருக்கிறோமா, இல்லாட்டி நமக்கு வெக்கமா? ப்ரௌடா இருக்கிறோமா? ப்ரௌட். அப்ப மலேசியா, நான் மலேசியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கேன். நான் ஒரு மலேசியன், நான் ரோமர் அல்ல, நான் அமெரிக்கன் அல்ல, நான் மலேசியன். நான் இந்தியா இல்லை, நான் ஸ்ரீலங்கா. காந்தன் மட்டும்தான் இந்த பாஸ்போர்ட், இங்கே ஸ்ரீலங்கா பாஸ்போர்ட்டா. அப்போ அவர் இந்த ஸ்ரீலங்கா, ஆனால் இங்கே திருமணம் செய்ததுனால அவர் இங்கே அந்த ரைட்ஸ் தங்குற வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் ஸ்ரீலங்கா சிட்டிசனாக இருக்கிறார். அதாவது அப்ளை பண்ணி இந்த நாட்டுக்கு எடுக்கலாமா இல்லையா என்று நாம் பார்க்கணும். அப்போ இந்த உரிமைகள் பற்றி தான் நாட்டின் பலப்படுத்துகிறதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் பார்க்கணும். இதில் தான் மூன்றாவதான கருத்து, இவ்விதமான சிட்டிசன் என்று கூறும் பொழுது அதோடைய அர்த்தம் நமக்கு என்ன? How do we apply this to us today? நம்முடைய வாழ்க்கையில். அப்போ நம்ம பவுல் ஒரு ரோமர் சிட்டிசன், அவர் ஒரு போதகர், அவர் தன்னுடைய ஊழியத்தை செய்தார். அதே நேரத்தில் அவர் ஒரு ரோமன் என்று கூறினார். அப்போ நம்ம கிறிஸ்தவர்கள் நம் மலேசியாவில் இருக்கிறோம். இதில் நம்முடைய உரிமைகள் என்ன, நம்முடைய பொறுப்புகள் என்ன என்று பார்க்கும் பொழுது நாம் ஒரு 4 காரியங்களை சிந்திக்கலாம். 4 points to reflect. இதில் ரோமர் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து 7வது வசனம் வரைக்கும் வாசிங்க. ரோமர் 13. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்து கொள்கிறார்கள். மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல, துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாயிருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ அழுவழிக்காரனாய் இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு. பட்டயத்தை அவன் விருவதாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறானே. ஆகையால் நீங்கள் கோபாக்கினை நிமித்தம் மாத்திரமல்ல, மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்களே. அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரராய் இருக்கிறார்களே. ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனும் வரியை செலுத்த வேண்டியதோ அவருக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். சரி, இந்த 13வது அதிகாரம் ரோமர் 13இல் பவுல் விதமான கருத்தை எழுதினார்.
ஏன்னா இப்போ ஒரு நாடு இருக்கிறது, அந்த நாட்டில் சில தலைவர்கள் இருப்பாங்க, ஒரு அரசாங்கம் இருக்கும், ஆங்கிலத்தில் அத்தாரிட்டிஸ் என்று கூறப்பட்டிருக்கிறது. அப்போ அவர்கள் மத்தியில் நம்ம எப்படி வாழணும் என்ற ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு அவர் பதில் கொடுக்கிறார். அப்போ நாம் அந்த சட்டங்கள், அந்த நாட்டின் சட்டங்களை நாம் பின்பற்ற வேண்டும். அந்த சட்டங்கள், அவங்க போட்டிருக்கிற கொள்கைகள், அதை நாம் பின்பற்ற வேண்டும். சட்டங்கள் எப்படி வருகிறது என்றால், ஒரு பொது தேர்தலில் ஒரு அரசாங்கம் எலெக்ட் பண்ணுறாங்க. இப்போ நமக்கு பொது தேர்தல் வந்திருக்குது, அதில் நம்ம ரெஜிஸ்டர் ஓட்டர்னால் நம்ம போய் ஓட் பண்ணுவோம். இப்போ ஸ்ரீலங்கா நேற்று தினம் பிரசிடென்ட் ஓட்டுக்கு போட்டு, காலையில் கூட நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அப்போ ஒரு புது பிரசிடென்ட் ஸ்ரீலங்காவுக்கு வரப்போகிறாரு என்ற அவர் 50% ஜெயிச்சிட்டாரு என்று வருகிறது. ஆனால் அந்த தீர்ப்பை அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு தலைவர் நியமிக்கப்படுகிறார் பார்லிமெண்ட் மூலமாக. எலெக்ஷன் டெமோக்ரஸியில் வரும் பொழுது அவங்க சில சட்டங்கள் எல்லாம் உருவாக்குறாங்க. இப்போ டிராஃபிக் சட்டம், கொலை, திருடு, இவ்விதமான ட்ரக்ஸு, இந்த மாதிரி இதில் தவறாக வாழ்கிறவர்களை அவங்க பிடிப்பாங்க. அவங்க பிடிக்கும் பொழுது கோர்ட் மூலமாக எடுத்துக்கொண்டு அது ஒரு தீர்ப்பு காணு, ஒரு ஜட்ஜ் மூலமாக தீர்ப்பு காணு, அவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுப்பார்கள். அப்போ இதில் என்ன குறிப்பிட்டிருக்கிறதுனா, ஒரு சிட்டிசன் அந்த நாட்டின் சட்டங்களை அறிந்து அதை கீழ்ப்படிந்து வாழுகிறது முக்கியமான ஒரு கருத்து. இதில் சப்மிட் டு த கவர்னிங் அத்தாரிட்டி. சப்மிட்னா அவங்க கொடுத்த சட்டங்களை நம்ம பின்பற்றணும் என்ற ஒரு கருத்தாக இருக்கிறது. ஆனால் எந்த ஒரு சட்டமோ அவங்களுடைய கொள்கை தவறாக இருந்தால் அதை எதிர்த்து நிற்க நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம். எதிர்த்துனா நம்ம டெமோக்ராட்டிக் மெத்தட்டாக நம்ம அதை எடுத்து சொல்லலாம், எனக்கு இது சரிப்படலை என்ற ஒரு கருத்து. நேற்று தினம் யூனிவர்சிட்டி மலேயாவில் ஒரு மெமோரியல்னா மலேசியாவில் ஒரு பெரிய ப்ரொஃபஸர், அவர் பேர் மலாய்க்காரர் சைட் ஹுசேன் அலி என்ற ஒரு ப்ரொஃபஸர். அவர் யூனிவர்சிட்டி மலேயாவில் கற்றுக் கொடுத்தார். 30 வருஷமாக கற்றுக் கொடுத்துருக்கிறார். ரொம்ப பேர் அவர் மூலமாக படித்து உயர்ந்த அரசாங்க உத்தியோகத்திலையும் யூனிவர்சிட்டியிலும் இப்போ ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க. அப்போ சைட் ஹுசேன் அலியோடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர் சில ஆய்வுகள் செய்தார். அவர் ஒரு ப்ரொஃபஸர், அவர் ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட்னா சமூக ஆய்வுகள் அவர் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஏழைகளை பற்றி அவர் எழுதி பாலிங் என்ற ஒரு இடத்தில் அதிகமான மலாய்க்காரர்கள் ரொம்ப ஏழை என்ற ஒரு சூழ்நிலை, அவர் ஒரு புரட்சியை உருவாக்கினார். அவரை பிடிச்சு 6 வருஷமாக ISAல வச்சுருந்தாங்க. அப்போ கோர்ட்டுக்கெல்லாம் கொண்டாடல, நேராக பிடிச்சி டெரரிசம் லா மாதிரி இருக்கிற அந்த காலத்தில் இருந்தது, அதில் அவரை பிடித்து வைத்து இருந்தார்கள். அந்த காலங்களில் இருந்து இதுவரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது அந்த பிடிக்கப்பட்ட அரசாங்கம் விழுந்துருச்சு. இப்போ அவர் புரட்சி செய்த அரசாங்கம் வெற்றிகரமாக இருந்து, நேற்று நம்முடைய பிரைம் மினிஸ்டர் தான் அந்த உரையில் பேசினார். நம்ம இப்போ இருக்கிற பிரைம் மினிஸ்டர் எடுத்து பேசுகிறார். அப்போ ஒரு அரசாங்கம் தவறான கருத்தை செய்யும் பொழுது அதோடைய தவறுகளை நாம் ஒரு பொறுப்புள்ளவர்களாக எடுத்து கூறலாம் என்ற ஒரு கருத்தும் இதில் இருக்குது. நம்ம சப்மிட் பண்ணணும். அப்போ டிராஃபிக் ரூல், நம்ம வேகமாக போயிட்டு டிராஃபிக் லைட்லாம் உடைச்சிட்டு போனால் கண்டிப்பாக போலீஸ்காரன் டிராஃபிக்காரன் பிடிப்பா. அதில் நீங்கள் போராட முடியாது. என்னுடைய உரிமை, நான் எந்த ஸ்பீட்லேயும் போகலாம் என்று நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஒரு அரசாங்கம் தவறாக இல்லவிட்டால் கவனிக்காமல் இருக்கும் பொழுது
அந்த கருத்தை நாம் எடுத்து கூறும் பொழுது அதில் தவறு இல்லை என்று நாம் பார்க்கலாம். அப்போ சையத் ஹுசேன் அலியோடைய வாழ்க்கையில் சமீபத்தில் அவருடைய கட்சி தான் அரசாங்க கட்சியாக சமீபத்தில் தேர்தலில் வெற்றி பண்ணி அவங்க ஜெயிச்சாங்க என்று நாம் பார்க்குறோம். அது ஒன்று. அப்போ அந்த சட்டங்கள், அரசாங்கத்தின் கொள்கைகள், சட்டங்களை நாம் பின்பற்ற வேண்டும். அப்போ நம்ம கிறிஸ்துவர்களாக நாட்டை எப்படி பலப்படுத்துறதுன்னா, நாடு நல்ல சட்டங்கள் உருவாக்கணும். அவங்களுடைய கொள்கைகள், அவங்களுடைய சேவைகள் சமுதாயத்துக்கென்ற நன்மைக்காக இருக்கணும். பொலிட்டிஷியன் கொள்ளை அடிச்சுட்டு ஓடுற மாதிரி, அவங்க காசு அடிச்சுட்டு போகிற மாதிரி இருந்தால் அது தவறு என்று நாம் கூறலாம். ஒன்றாவது. ரெண்டாவது, வரி கட்டணும். எத்தனை பேர் வரி கட்டுறீங்கன்னு கை தூக்க தேவையில்லை. நம்ம எங்கேயாச்சும் போய் சாப்பிட்டாலும் ஒரு வரி கட்டுறோம், எதுவும் வாங்கினாலும் அதில் ஒரு சேல்ஸ் டேக்ஸ் இருக்குது, சிலருக்கு இன்கம் டேக்ஸ் இருக்குது, சில பேர் அந்த இன்கம் டேக்ஸ் டிக்ளேர் பண்ணாமல் இருக்காங்க. ஆனால் பொதுவாக சம்பளம் குறைவாக இருக்கும் பொழுது அந்த டேக்ஸ் இல்லை. சேல்ஸ் டேக்ஸ் எல்லாருக்கும் முந்தி ஜிஎஸ்டி இருந்துச்சு, இப்போ சேல்ஸ் டேக்ஸ். சாப்பிட்டாலும் அங்கே அந்த பில்லை பார்த்தீங்கன்னா கீழே ஒரு எத்தனை % போடுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். சேல்ஸ் டேக்ஸ், அந்த காசை நம்ம கட்டணும் என்ற ஒரு கருத்து இந்த வசனத்தின் மூலமாக நாம் பார்க்கலாம். மூன்றாவது, 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1வது வசனமும் 2வது வசனத்தில் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், தலைவர்களுக்காக நாம் ஜெபிக்கணும். அந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா? 1 Timothy chapter 2 verse 1 to 2. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். சரி, அப்போ என்ன வேதம் சொல்லுகிறது? நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஜெபிக்கிறேன். அப்போ நம்முடைய ஜெபங்கள் எனக்கு, என்னுடைய குடும்பம், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், அது மட்டும் அல்லாமல் சமுதாயத்துக்கும் நாட்டின் தலைவர்களுக்கும் நாம் ஜெபிக்கணும். ராஜாக்கள், நம்முடைய நாட்டில் ஒரு ராஜா இருக்கிறாரு, 9 சுல்தான்கள் இருக்காங்க. மற்ற நாட்டிலெல்லாம் இத்தனை சுல்தான்கள் இல்லை, இந்தியாவிலலாம் இல்லை. ஆனால் இந்த நாட்டில் இருக்கிறவர்கள் அவர்கள் நாட்டின் தலைவர்களாக இருக்கிறார்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களும் வேற, ஸ்டேட் லெவலில், ஃபெட்ரல் கவர்மெண்டில். இப்போ பிரைம் மினிஸ்டர் அனுவா இப்ராஹிமா இருக்கிறாரு. அப்போ அந்த மாதிரி ஒரு கருத்தில் இவ்விதமான தலைவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் என்ற ஒரு கருத்து. ஏன்னா அவங்க நேர்மையாக தங்களுடைய தலைமைத்துவத்தை நடத்த வேண்டும். அவங்க எதுவும் கொள்ளடிக்காமல் நிலத்தையோ ஏழைகளையோ துன்பப்படுத்தாமல் ஒரு பக்தியோடு, ஒரு நேர்மையோடு, உண்மையோடு தங்களுடைய பொறுப்புகளை அவங்க செயல்படுத்தணும் என்ற ஒரு கருத்து தான். அப்போ அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அது அப்போ அவங்களுக்கு ஜெபிக்கிறதுனா அவங்க என்ன செய்கிறாங்கன்னு நமக்கு தெரியணும். எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் நியூஸு பார்க்கல, நியூஸை கேட்கல, பேப்பரை ரீட் பண்ணலை, எனக்கு ஒன்றுமே தெரியல நாட்டில் என்ன, அப்படி இருக்கக்கூடாது. அப்போ நம்ம கிறிஸ்துவர்களாக இருந்து உலகத்தில் என்ன நடக்கிறது, அரசாங்கம் என்ன செய்கிறது, அரசாங்கம் என்ன செய்யலை, அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா அந்த நாடு ஒரு வளர்ச்சியான நாடாக இருக்கணும். நாடு வளர்ச்சியாக இருக்கும் பொழுது நீங்கள் வளர்ச்சியாக இருக்கலாம். பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாரும் நல்லா வெற்றிகரமாக இந்த நாட்டில் வாழலாம். அதான் மூன்றாவதான கருத்து, ஜெபம். நம்ம சபை மெரிடேக்கா இதுக்கெல்லாம் ரொம்ப 3 நாள் உபவாசம் செய்து ஜெபித்தார்கள் நாட்டுக்காக, நாட்டின் தலைவர்களுக்காக. தலைவர்கள் சிலர், மினிஸ்டர்கள்லாம் கிறிஸ்தவர்களும் நம்ம நாட்டில் இருக்கிறாங்க. பார்லிமெண்ட்டில் ரொம்ப கிறிஸ்தவர்களும் இந்த நாட்டில் இருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். வாலிபர்கள் இவ்விதமான பொறுப்பில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்தில் அவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். இப்போ
பிஜே காசிங் அடோன் ஒரு கிறிஸ்தவர். அப்போ அவர்களுக்காக ரஜீஃப் ஹெனாயோ இவங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்க நேர்மையாக ஊழியம் செய்ய வேண்டும், ஆண்டவருடைய சாட்சியாக நாட்டில் இருக்க வேண்டும் என்று அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். மூன்றாவது, அப்போ ராஜா, பிரதமர், மந்திரி இவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். நான்காவதாக, நம்முடைய சமுதாயத்தில் நாம் சில மாறுதல்களை உருவாக்கலாம். we can impact society. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் இருந்து 16வது வசனம் வரைக்கும் வாசிங்க. நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்களை நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா மகிமைப்படும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. சரி, இது மலை பிரசங்கங்கள் என்று நாம் கூறலாம். ஜீசஸ் சர்மன்ட் ஆன் த மவுண்ட் தான் மத்தேயு 5:6. மலை பிரசங்கத்தில் அவர் சில ரொம்ப பொதுவான கருத்துக்களை எடுத்து கூறினார். அப்போ பல உலக தலைவர்கள்லாம் இதை பின்பற்றுகிறார்கள். மகாத்மா காந்தி இதெல்லாம் அதிகமாக எடுத்து வாசித்தார். இதில் 2 வீட்டின் பொருள்களை வைத்து கிறிஸ்து நம்முடைய ஊழியத்தை பற்றி கூறுகிறார். ஒன்று உப்பு, இதொன்று வெளிச்சம். உப்பு என்று நாம் பார்க்கணும். யார் உப்பு ரொம்ப சாப்பிட்றது? எதுக்காக உப்பு போடுறோம்? ருசி. உப்புல சப்பா இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம். சில பேர் ரொம்ப உப்பு போடுறாங்க. ரொம்ப உப்பு போட்டால் உங்கள் பாடிக்கு அது ஒரு பாதிப்பாயிரும். ஹை டென்ஷன் அப்படின்னு வரும். அப்போ நான் கொஞ்சம் குறைக்கணும், ஜேம்ஸும் குறைக்கிறாரு, உப்பு குறைக்கிறோம். கிச்சப், மலேசியாவில் கிச்சப் போடுறாங்க. ஏன் கிச்சப் போடுறாங்க? அது ருசி. அது ஒரு கருத்து. அப்போ கிறிஸ்தவர்கள் நாட்டில் உப்பாக இருக்கும் பொழுது அதோடைய அர்த்தம் என்ன? அந்த நாட்டில், அந்த தேசத்தில் நமக்கு நாம் கொஞ்சம் ருசி கொடுக்க வேண்டும். எப்படி நாம் இந்த நாட்டில் ஒரு ருசி கொடுக்க போகிறோம்? அப்போ ஒரு டேஸ்டாக இருக்கணும், ஸ்டைலாக இருக்கணும். அப்போ அந்த நாட்டில் தீமையின் மத்தியில் நம்ம வித்தியாசமாக வாழணும் என்ற ஒரு கருத்து. சரியா? 2வது, உப்பு எதுக்காக பாவிக்கிறோம்? சமைக்க. கேட்கல. கருவாடு சாப்பிட எத்தனை பேருக்கு விருப்பம்? இங்க கருவாடு. சரி, கருவாடுலாம் சாப்பிட்றோம். ஏன் கருவாடை சாப்பிட்றோம்னா, அதை உப்பை போட்டு அவங்க அந்த காலத்தில் ஃப்ரிட்ஜெல்லாம் இல்லை, ஃப்ரிட்ஜ் இல்லைல்ல, அதனால அந்த பொருள், அந்த இறைச்சி, அந்த மீன் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு உப்பு போட்டாங்க. கிறிஸ்துவர்கள் ஒரு இடத்துல உப்பாக இருக்கும் பொழுது அர்த்தம் என்ன? அந்த இனம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நீங்க உப்பு போல் இருக்க வேண்டும். ஆனா நம்ம உப்பு இல்லாம உலகத்துல உளுந்துட்டா அது என்ன? அந்த உப்புக்கு உப்பு அந்த இது ஒன்றும் இல்லைன்னா அது சும்மா வீசணும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தின் மூலமாகவும், நம்பிக்கை மூலமாகவும், பக்தி மூலமாகவும், கர்த்தருடைய வசனங்கள் வைத்து நாம் உப்பாக வாழ வேண்டும். ருசியும் அந்த சமுதாயம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு பொறுப்புண்டு. அப்ப கெட்டு போகிற இடத்துல நம்ம கேள்வி கேட்கணும்,
ஏன் இப்படி இருக்குது? இது தவறாக நடக்கிறது. ஆனால் ரொம்ப கிறிஸ்துவர்கள் அமைதியா ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. எங்க இருப்பாங்க? ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். அதனால நாட்டை பலப்படுத்துகிறதுக்கு ஆண்டவர் பவுல் என்ன சொன்னார்? நான் சிட்டிசன். தமிழ் படம் பார்த்துருக்கீங்களா? சிட்டிசன் படம் யாரும் பார்த்தீங்களா? படம் பார்க்கறது இல்ல. சிட்டிசன் 1, சிட்டிசன் 2 வந்திருக்குது. அந்த படத்தை அந்த மாதிரி செய்திடாதீங்க. ஏன்னா அவர் கொலை செய்கிறாரு. சிட்டிசன் என்று நம்ம சொல்லும் பொழுது பொறுப்போடு நாட்டின் சட்டங்களோடு வாழ்ந்து நேர்மையாக வாழுகிற ஒரு கருத்தாக இருக்கிறது. இம்பேக்ட் உப்பு. ரெண்டாவது எக்ஸாம்பிள் வெளிச்சம். வெளிச்சம்னா அந்த லாம்பு இருக்கும் பொழுது, வெளிச்சம் வரும் பொழுது அந்த இருள் போயிடும் இல்லையா? எலக்ட்ரிக் இல்லாட்டி மெழுகுத்திரி வைக்கிறோம், லைட்டு வைக்கிறோம், டார்ச் லைட் வைக்கிறோம், ஹேண்ட்ஃபோன் பாவிக்கிறோம். ஏன்னா அந்த இருள் போக வேண்டும். இருள் என்று நம்ம இருட்டு என்று நம்ம பார்க்கும் பொழுது தீமையான காரியங்கள், உலகத்தில் அதிகமான அசுத்தமான ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ள முடியாத காரியங்கள் அதிகமாக இருக்கிறது. அதனால நாம் ஒரு வெளிச்சமாக இருக்கணும். என்ன பிரச்சனைன்னா, கிறிஸ்துவர்களுக்கு அந்த பேட்டரி குறைஞ்சிருச்சு. சார்ஜர் இல்லாமல் லைட்டு கொஞ்சம் மின்னி சின்ன சின்ன லைட்டாக போகுது. அதனால நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தி வெளிச்சம் நல்ல சார்ஜ் பேட்டரியாக உலகத்தில் இருக்கணும். அப்பதான் நம்முடைய சமுதாயத்திலும் நம்முடைய ஊழியங்களிலும் நாம் அதிகமாக வெற்றி காண முடியும். சபையும் சமுதாயத்தில் நாட்டின் பலப்படுத்துகிறது, சமுதாயத்தின் ஏழை மக்களோடு வேலை செய்கிறது, மக்களுடைய கல்வியை பலப்படுத்துகிறது. பாருங்க, ஆதிகால மிஷினரிகள் வரும் பொழுது அவங்க பள்ளிக்கூடத்தையும் ஆஸ்பத்திரியும் ஆரம்பித்தார்கள், அதோடு சபைகளையும் ஆரம்பித்தார்கள். ஒருவர் நல்ல புத்தியில் வளரணும், ரெண்டாவது தன்னுடைய உடல் நல்லா பார்த்து கொள்ளணும். அவ்விதமான ஊழியங்கள் அவர்கள் செய்தார்கள். சமீபத்தில் கிறிஸ்துவர்கள் அவ்வளவு சிறப்பாக சமுதாய காரியத்தை செய்யாமல் இருக்கிற காலத்தில் நாம் நம்முடைய பொறுப்புகளை எடுத்து செய்ய வேண்டும். சரிங்களா? நம்ம யாரு? நாம் யார்? கிறிஸ்தவர்கள். நாம் யார்? நாம் யார்? கிறிஸ்தவர்கள். நாம் யார்? சிட்டிசன். நாம் யார்? கிறிஸ்தவர்கள். நாம் யார்? சிட்டிசன். கிறிஸ்தவ சிட்டிசன் இன் மலேசியா. நமக்கு பொறுப்பு, அதிகாரம், அங்கீகாரம் இருக்கிறது. ஏன்னா நமக்கு அந்த உரிமை உண்டு. அந்த உரிமையை விட்டு கொள்ளாமல் அந்த உரிமைக்கு போராடி நம்முடைய பொறுப்புகளை கரெக்டாக செய்யும் பொழுது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுத்தும். ஸோ காட்ஸ் நேம் வில் பி glorified. அப்போ நாம் இந்த செய்தியின் மூலமாக அந்த நோட்ஸும் நான் எழுதியிருக்கிறேன். நீங்கள் எடுத்து வாசித்து தியானித்து இந்த வசனங்களை பார்த்து எப்படி விதமான ஊழியங்களை நீங்கள் தொடர்ச்சியாக செய்ய முடியும், சபையில் எப்படி நேர்மையான வாழ்க்கையை வாழ முடியும், நாட்டில் எப்படி நாம் சிறப்பாக வாழலாம் என்ற ஒரு கருத்து. நான் என்னுடைய உத்தியோகத்தில் என்னுடைய ஊழியங்கள் மத்தியில் சபை போதகராக இருந்திருக்கிறேன், சமுதாய காரியத்தை எடுத்து செய்திருக்கிறேன், கவர்மெண்ட் மினிஸ்டரோட ஒரு 11 வருஷமாக வேலை செய்திருக்கேன், யூனிவர்சிட்டியில் கற்றுக் கொடுத்திருக்கிறேன், இப்பொழுது நாங்கள் பார்லிமெண்ட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ பலவிதமான ஊழியங்கள் மத்தியில் எல்லாமும் கிறிஸ்துவின் நாமத்துக்கு நாம் செய்கிறோம் என்ற கருத்தில் தொடர்ச்சியாக ஜெபிப்போம்.